ஆனால் சார் இந்த ட்ரெய்லர் வந்தபோது இந்த ட்ரெய்லரோட கண்டென்ட்டை தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு பாட் வியூஸ் ஏற்றுறாங்க. இது வந்து தேவையில்லாமல் அதுவே விட்டால் நல்லா மக்களை ரீச் ஆகிருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக பேசப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தவறுங்க. இப்போ இந்த படத்தை அல்லது இந்த ட்ரெய்லரை கொண்டாடாத ஆள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். விஜயை பிடித்தவர்களும் சரி, விஜய் பிடிக்காதவர்களும் சரி, சிவகார்த்திகேயனை பிடித்தவர்களும் சரி, சிவகார்த்திகேயனை பிடிக்காதவர்களும் சரி, இந்த மோதலையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆட்களே கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து ஏன் இந்த அரசியல்லாம் நுழையுதுன்னு நமக்கு புரியல. இது இந்த வியூஸ் ஏற்றுறதுக்கான ரீசன் என்ன சார்? இது வந்து காரணம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல, இது எதனால்? அதாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயை விட என் படம் வந்து ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வியூஸ் வந்து ஒன்றாவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவசியமே இல்லைங்கிறானா. புரியுதா? அது வந்து தானாக ஓடப்போகுது, தானாக அதுக்கான கூட்டம் வரப்போகுது. இது கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பாருங்களேன். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. கண்கூடா தெரியுது. இது வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வியூஸுங்கிறது கண்கூடா தெரியுது. அது யாராவது ஹீரோவாவது கண்டிக்கணும். சார் வேண்டாம் சார், இப்படி ஒரு பெருமை எனக்கு எதுக்கு சார் அப்படின்னாவது கேட்கணும். எல்லாம் அமைதியாக இருந்தால் என்ன சொல்கிறது?